சிவாய நம உறவுகளே! 5000 ஆண்டுகளுக்கு முன்னம் மேருமலையில தமிழ் சங்கம் இருந்ததாக அகத்திய பெருமான் தன்ட அகத்தியர் 12,000 என்ற நூல்ல கூறுகிறார். இந்த பாடல் இருக்கா பாருங்க. கேளப்பா கலியுகமாம் 25ல் கெடியான சங்கத்தார் காலந்தன்னில் நாளப்பா நெடுங்காலந் தன்முன்பாக நவிலுகிறேன் சங்கத்தார் செய்தி தன்னை. தானப்பா மகமேரு பர்வதத்தில் தகமையுடன் சங்கத்தார் கூட்டந்தன்னில் ஆனப்பா ஜமதக்கினி முனிவரப்பா அப்பனே இருந்த தவசி இருந்தார் பாரே. அப்போ இந்த கணக்கின்படி பார்த்தீங்களென்றால் கலியுகம் 25 என்பது கிட்டத்தட்ட எங்களுக்கு 5000 ஆண்டுகளுக்கு முன்னம் நடந்த விடயம். அப்போ 5000 ஆண்டுகளுக்கு முன்னம் மேருமலையில் எங்களுக்கு ஒரு தமிழ்ச்சங்கம் இருந்ததாக அகத்திய பெருமான் தன் அகத்தியர் 12,000 என்ற நூலில் எங்களுக்கு இதை விவரமாக சொல்கிறார். இதில் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த காலத்தை பார்த்தீங்கன்னா எங்களுக்கு 3 சங்கம் மொத்தமாக இருந்தது. அப்போ அதில் முதல் சங்கம் வந்து குமரிக்கண்டத்தில் இருந்த தென்மதுரையில் சிவபெருமான் தலைமை புலவராக இருந்து அவருக்கு அகத்தியர் முருகப்பெருமான் எல்லாருமே இருந்து மொத்தமாக 4449 புலவர்கள் இருந்து தமிழை வளர்த்தவர். அங்கே தான் அகத்திய பெருமான் பேரகத்தியம் என்ற இலக்கண நூலை உருவாக்கினவர். பின்பு அது கடலுக்குள்ளே போன பிறகு பேர்ந்து கபாடபுரத்தில் வந்து எங்களுக்கு அடுத்த தமிழ் சங்கத்தை உருவாக்கினார், 2வது தமிழ் சங்கத்தை. இங்கே தான் அகத்திய பெருமான் சிற்றகத்தியம் என்ற இலக்கண நூலை உருவாக்கினவர். அவருக்கு தான் இங்கே தொல்காப்பியர் உட்பட 12 மாணவர்கள் இருந்தவர். அதில் அவற்றை மாணவர்கள் ஒருவரான தொல்காப்பியர் தான் தொல்காப்பியம் என்ற இலக்கண நூலை எழுதினவர். இதில் வந்து கிட்டத்தட்ட 3700 புலவர்கள் இந்த சங்கத்தில் இருந்தவர். இந்த முடத்திருமாறன் ஆட்சி காலத்தில் இந்த கடற்கோள் ஏற்பட்டு பேர்ந்து வந்து கடைசி சங்கமான மதுரைக்கு வந்து இப்போதுள்ள மதுரைக்கு வந்து வந்தவர். அப்போ இதன்படி பார்த்தா 5000 ஆண்டுக்கு முன்ன பார்க்கையில் எங்களுக்கு அது 2ஆம் சங்கத்தின் தொடக்க காலமாக இருக்கணும், இல்லை முதல் சங்கத்தின் முடிவு காலமாக இருக்கணும். அந்த கட்டத்திலான் இந்த பாடல் உள்ள சங்கம் இருந்தென்று நான் நினைக்கிறேன். உங்கள் கருத்தை கூறுங்கோ. இதில் பெரிய அறிவாளிகள் இந்த வரலாற்று ஆய்வாளர்கள் நிறைய இருப்பீங்கள். உங்கள் கருத்தை கூறுங்கோ. இதில் இது என்ன மாதிரி என்று மற்ற உறவுகளை இந்த நூலை வந்து 5000 ஆண்டை எங்களுக்கு பாதுகாத்து கடத்துறண்டால் இலகுவான விடயம் இல்லை. ஏனென்றால் இந்த ஓலைச்சுவடி எல்லாம் ஒவ்வொரு 400 வருடங்களுக்கு ஒருக்கா எழுதணும், இல்லாட்டி அது அழிஞ்சு போகும். அப்போ ஒவ்வொரு 400 வருஷத்துக்கு ஒருக்கா எழுதி பாதுகாத்து எங்கள் இனத்திட்ட தந்திருக்கணும். இதை நீங்கள் கட்டாயம் அறிஞ்சு வையுங்கோ. எங்கள் வரலாற்றை படியுங்கோ. எங்கள் இறைவனையும் பண்பாடுகளையும் மொழியையும் பாதுகாத்து எங்களுக்கு ஒரு தூணாக உறுதுணையாக இருங்கள் எங்கள் இனத்துக்கு. நன்றி. நமசிவாய.